Question. AI தரவு பாதுகாப்பு வழிகாட்டுதலை வெளியிட்ட அமைப்பு எது? Option A. NSA, Option B. FBI, Option C. CISA, Option D. CIA, The correct answer is. CISA. Question. தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் அமித் ஷாவால் எங்கு திறந்து வைக்கப்படும்? Option A. ஹைதராபாத், Option B. மும்பை, Option C. நிஜாமாபாத், Option D. டெல்லி. The correct answer is. நிஜாமாபாத். Question. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? Option A. பாரம்பரிய விவசாய முறைகளை ஊக்குவித்தல். Option B. நவீன தொழில்நுட்பத்துடன் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல். Option C. விவசாய ஏற்றுமதியை குறைத்தல். Option D. உரங்களின் இறக்குமதியை அதிகரித்தல். The correct answer is. நவீன தொழில்நுட்பத்துடன் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல். Question. கடல் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ள நாடு எது? Option A. பிரேசில், Option B. சிலி, Option C. பெரு, Option D. அர்ஜென்டினா. The correct answer is. பெரு. Question. குவாண்டம் தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவில் முன்னிலை வகிக்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? Option A. தெலுங்கானா, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திரப் பிரதேசம், Option D. தமிழ்நாடு. The correct answer is. ஆந்திரப் பிரதேசம். Question. 2024 YR4 என்ற சிறுகோள் 2032 ஆண்டில் சந்திரனை தாக்கக்கூடும் என்று எச்சரித்த விண்வெளி நிறுவனம் எது? Option A. இஸ்ரோ, Option B. இஸ்ஸா, Option C. JEXA, Option D. நாசா. The correct answer is. நாசா. Question. எந்த நாட்டின் அரிய பூமி கட்டுப்பாடுகளை பியூஷ் கோயல் எச்சரிக்கை மணி என்று அழைத்தார்? Option A. அமெரிக்கா, Option B. ஜப்பான், Option C. சீனா, Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. சீனா. Question. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கான இடம் பின்வருவனவற்றில் எது? Option A. பெங்களூரு, Option B. ஹைதராபாத், Option C. குவாண்டம் பள்ளத்தாக்கு, ஆந்திரப் பிரதேசம். Option D. சென்னை. The correct answer is. குவாண்டம் பள்ளத்தாக்கு, ஆந்திரப் பிரதேசம். Question. மின்சார ஊழியர்களுக்கு 1 கோடி ரூபாய் காப்பீடு வழங்க SBI உடன் எந்த மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? Option A. ஆந்திரப் பிரதேசம், Option B. தெலுங்கானா, Option C. கர்நாடகா, Option D. தமிழ்நாடு. The correct answer is. தெலுங்கானா. Question. பின்வருவனவற்றில் எது சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது? Option A. டார்ஜிலிங் தேநீர், Option B. கோவா ஃபெனி, Option C. பாஸ்மதி அரிசி, Option D. அல்போன்சா மாம்பழம். The correct answer is. கோவா ஃபெனி. Question. பீகாரின் வளர்ச்சி இந்தியாவின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது என்று எந்த அமைப்பின் CEO கூறினார்? Option A. RBI, Option B. உலக வங்கி, Option C. நிதி ஆயோக், Option D. IMF. The correct answer is. நிதி ஆயோக். Question. ஐ.நா. வின் கூற்றுப்படி இந்தியாவின் தோராயமான மக்கள் தொகை என்ன? Option A. 1.3 பில்லியன். Option B. 1.46 பில்லியன். Option C. 1.5 பில்லியன். Option D. 1.4 பில்லியன். The correct answer is. 1.46 பில்லியன். Question. லட்சத்தீவு பள்ளிகளில் 3ஆம் மொழியாக இந்தியை கட்டாயமாக்கும் உத்தரவுக்கு எந்த உயர்நீதிமன்றம் தடை விதித்தது? Option A. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், Option B. கர்நாடகா உயர்நீதிமன்றம், Option C. கேரளா உயர்நீதிமன்றம், Option D. பம்பாய் உயர்நீதிமன்றம். The correct answer is. கேரளா உயர்நீதிமன்றம். Question. மைக்ரானின் $1 50 சென்ட் பில்லியன் குஜராத் செஸ் திட்டத்திற்கு பின்வருவனவற்றில் எது ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. RBI, Option B. SEBI, Option C. இந்திய அரசு, Option D. நிதி ஆயோக். The correct answer is.
இந்திய அரசு. Question. எய்ம்ஸ் டெல்லியில் பெரிய மாற்றத்தை முன்வைத்து NCR முழுவதும் சேவைகளை விரிவுபடுத்தி நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய அமைப்பு எது? Option A. சுகாதார அமைச்சகம். Option B. நிதி ஆயோக். Option C. ICMR. Option D. எய்ம்ஸ் ஆளும் குழு. The correct answer is நிதி ஆயோக்.